السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் சஹருடைய நேரம் சஹர் செய்துவிட்டு இந்த 2 சூறாக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் முற்றாக நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்முடைய தொழிலிலே சம்பாத்தியத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். யாரிடமும் கையேந்தும் சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரமலானினுடைய மாதம். இந்த ரமலானினுடைய மாதத்தின் முதல் 10 நாட்கள் இது ரஹ்மத்தினுடைய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இப்பொழுது 2வது 10 மக்ஃபிரத்தினுடைய 10லே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது பாவ மன்னிப்பிற்குரிய 10. நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த ரமலான் கண்ணியமான மாதம், அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதிகமாக நாம் குர்ஆனை ஓதுவோம். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லினுடைய நன்மைகள் கிடைக்கின்றது. அதே போன்று ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லினுடைய நன்மையை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்திலே வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான நல்லமல்களை செய்வோம். நம்மை பயிற்சிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலே 2 நேரங்கள் இருக்கின்றது, மிகவும் முக்கியமான 2 நேரங்கள். அந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதில் ஒரு நேரம் தான் சஹருடைய நேரம், அடுத்த நேரம் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த 2 நேரங்களிலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது சஹர் செய்துவிட்டு நாம் இந்த 2 சூறாக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதில் முதலாவது சூரத்துல் இஹ்லாஸ், 2வது சூரா கத்ர். இந்த 2 சூறாவையும் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக